Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 7 integrals la miscellaneous exercise la question number 1 வந்து பார்க்குறோம். So first question la என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா integrate பண்ண சொல்லிருக்காங்க 1 by x minus x cube. So இந்த miscellaneous exercise ல வந்து நீங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல first அந்த 10 exercise இதெல்லாமே வந்து கலந்து தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. So இந்த miscellaneous exercise எப்பவுமே skip பண்ணாதீங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கூட வந்து எடுப்பாங்க போர்ட்ல. ஸோ அதனால மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் வந்து எல்லா சம்ஸுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரல் 1 by x மைனஸ் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸை வந்து வெளியில எடுத்துடுறேன். ஸோ வெளியில எடுக்கும் போது எனக்கு எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால நான் வந்து எழுதுறேன். அப்போ 1 by x into என்ன வரும், 1 minus x into 1 plus x வரும் into dx வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம இந்த உள்ள இருக்க பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 1 by x into 1 minus x into 1 plus x அப்படின்னு வந்து வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம், a by x plus b by 1 minus x எழுதலாம் plus c by 1 plus x. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இங்க வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்க போறோம். ஸோ 1 by x into 1 minus x into 1 plus x வரும் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா x into 1 minus x into 1 plus x வந்து வந்துடும். ஸோ a ஓட டினாமினேட்டர்ல எது இல்லை, இது ரெண்டும் இல்லை. ஸோ அப்போ 1 minus x into 1 plus x வந்து வந்துடும் பிளஸ் b ஓட டினாமினேட்டர்ல எது இல்லை, எக்ஸும் 1 plus x-உம். ஸோ எக்ஸ் அண்ட் 1 பிளஸ் எக்ஸ் வந்து வந்துடும். பிளஸ் சியோட டினாமினேட்டர்ல எது இல்லை, எக்ஸும் 1 மைனஸ் எக்ஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது நியூமரேட்டர்ல வந்துடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ஈக்குவல் டு ஏ இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் வரும் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் வரும் பிளஸ் சி இன்டூ எக்ஸ் இன்டூ 1 மைனஸ் எக்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 0ன்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம், ஏபிசி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இங்க வந்து 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். ஏன்னா எக்ஸ் தான் இருக்கு. ஸோ 0 இன்டு த ஹோல் திங் வில் பி 0, 0 இன்டு த ஹோல் திங் வில் பி 0. அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்டு 1 into 1 வந்து வரும். This means that a ஓட வேல்யூ வந்து 1 அர்த்தம். நெக்ஸ்ட் புட் x is equal to 1 வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்கும். இப்போ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த பார்ட் வந்து 1 மைனஸ் 1 0 ஆயிடும். அப்போ இந்த a பார்ட் ஃபுல்லா 0 ஆயிடும். அதே மாதிரி c பார்ட்டும் 1 மைனஸ் 1 0 ஆயிடும். ஸோ இது c-யும் ஃபுல்லா 0 ஆயிடும். b மட்டும்தான் இருக்கும். b வந்து 1 into 2 வந்து வரும். ஸோ அப்போ இந்த 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது b இஸ் ஈக்குவல் டு 1 by 2 வந்து வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு b வேல்யூவும் கிடைச்சிருச்சா. அடுத்தது வந்து புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போடுறேன். -1 போட்டோம்னா இங்க வந்து 1 பிளஸ் -1 வந்துடும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இங்க வந்து 0 ஆயிடும். ஏ பார்ட் 0 ஆயிடும். அதுவும் இதே மாதிரி பி பார்ட்டும் 0 ஆயிடும். எது இருக்கும், எனக்கு சி பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு சி இன்டூ -1 1 மைனஸ் ஆஃப் -1 வந்து எனக்கு இருக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு மைனஸ் சி, இங்க வந்து 1 பிளஸ் 1 வந்து பிளஸ் 2 வந்து எனக்கு வரும். ஸோ மைனஸ் சி பிளஸ் 2 வந்து எனக்கு இருக்கு. ஸோ வந்து நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது சி இஸ் ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு ஏபிசி வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுல எடுத்து அப்படியே எழுத வேண்டியதுதான். இங்க வந்து அப்படியே ஏபிசி வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1 by x into 1 minus x into 1 plus x வரும் ஈக்குவல் டு 1 by x plus b value 1 by 2 by 1 minus x வரும் plus minus 1 by 2 1 plus x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து எழுதிக்கலாமா, 2 கீழே வந்துருமா. ஸோ அப்போ இன்டெக்ரல் அப்ளை பண்ணி நான் எழுதிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல்
1 by x into 1 minus x into 1 plus x dx வந்துரும். So this is equal to integral 1 by x dx வரும் plus 1 by 2 நான் வெளியில எடுத்துறேன். integral 1 by 1 minus x இருக்கும் dx வரும். இந்த minus 1 by 2 வெளியில வந்துரும். 1 by 1 plus x dx வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்டெக்ரல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1 by x dx இன்டெகிரேட் பண்ணும் போது log x வந்து வரும், log மாடுலஸ் எக்ஸ். இந்த மாடுலஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக அப்ளை பண்றோம் அப்படின்னா log வரும் போது எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து அக்செப்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாடுலஸை வந்து போட்டு காமிக்கிறாங்க. ஸோ log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 by 2 வரும். இங்க வந்து 1 by 1 minus x வந்து இருக்கா. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log மாடுலஸ் ஆஃப் 1 minus x வந்துடும். x இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -1 வரும். அதை டினாமினேட்டர்ல போட்டுறோம். -1 by 2 இங்க வந்து 1 plus x தான் இருக்கு. ஸோ log மாடுலஸ் ஆஃப் 1 plus x தான் வரும். அண்ட் இங்க வந்து இதை வந்து திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ அதனால எந்த சேஞ்சும் வந்து நம்மளுக்கு வர போறது இல்லை. அண்ட் பிளஸ் சி. ஸோ இப்போ இங்க log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் பிளஸ் 1 by 2. இந்த மைனஸ் வந்து வெளியில வரும்போது நான் இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். -1 by 2 log மாடுலஸ் ஆஃப் 1 minus x வரும். -1 by 2 log மாடுலஸ் ஆஃப் 1 plus x பிளஸ் சி வந்து வரும். இப்போ நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த -1 by 2 மட்டும் வெளியில எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும். -1 by 2 காமனா வெளில எடுக்கிறேன். அப்போ log மாடுலஸ் ஆஃப் 1 minus x வரும் பிளஸ் log மாடுலஸ் ஆஃப் 1 plus x வரும். இது க்ளோஸ் பிராக்கெட் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? log m பிளஸ் log n வந்து ஃபார்ம்ல இருக்கு. எப்படி எழுதலாம்? log m இன்டூ n ஃபார்ம்ல வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதை மாத்தி நான் இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 by 2. அப்போ log மாடுலஸ் ஆஃப் 1 minus x இன்டூ 1 plus x வந்து நம்மளுக்கு வரும். இது எல்லாமே மாடுலஸ்குள்ள வரும். பிளஸ் சி வந்து எழுதிக்கோங்க. So this is என்னது 1 minus x into 1 plus x என்னது a plus b into a minus b. apply பண்ணோம்னா a square minus b square. So log modulus of x minus 1 by 2 வரும். log modulus of 1 minus x square அப்படின்னு வரும். plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு? log மாடுலஸ் எக்ஸ் இருக்கு மைனஸ் இங்க வந்து log மாடுலஸ் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் வந்து இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்? இது ரெண்டுத்துக்கும் 1 by 2 காமனா வெளியில எடுக்கிறேன். வெறும் 1 by 2 தான் வந்து காமனா வெளில எடுக்க போறேன். ஸோ அப்போ வந்து எப்பவுமே வந்து இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? 1 by 2. இங்க 1 by 2 இல்ல. அப்புறம் எப்படி காமனா எடுக்க முடியும்? நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது டிவைடட் பை 1 by 2 வந்து நம்ம பண்ணிப்போம். அதாவது இப்போ இது எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸை வந்து காமனா வெளில எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இங்க 1 வந்துருமா? பிளஸ் இங்க 1 தான் இருக்கு, எக்ஸே காணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா 1 by எக்ஸ்ன்னு வந்து ஆயிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எதை வெளியில எடுக்கிறோமோ அங்க இல்லை அப்படின்னா அதால டிவைட் பண்ணிப்போம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க நம்ம என்ன எடுக்கிறோம்? வெறும் 1 by 2 மட்டும் தான் வெளியில எடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம எதால வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம்? 1 by 2 டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ log இப்போ காமனா வெளில எடுத்துட்டோமா? log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 1 by 2 வந்துடும். இங்க வந்து மைனஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ log மாடுலஸ் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் வந்து வந்துடும். பிளஸ் சி வந்து வரும். இது வந்து மேல வந்துடும். ஸோ 1 by 2 log modulus of x minus log modulus of 1 minus x square plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன? இது வந்து எப்படி இருக்கு? this is log 2 sorry n log m ஃபார்ம்ல வந்து இருக்கு. this can be written as log m to the power n.
இது வந்து ஆக்சுவலி இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கும் இது மாதிரி நம்ம மாத்துவோம். இப்போ இந்த ஃபார்ம்ல இருக்கு நம்ம வந்து இது மாதிரி மாத்த போறோம். ஸோ அப்போ 1/2 இங்க வந்து லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது வந்து இன்டர்ன் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க, லாக் எம் மைனஸ் லாக் என் ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ 1/2 அப்ப வந்து இது எப்படி எழுதலாம், லாக் எம் பை என் அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டகிரல் 1/√of x plus a plus x plus b dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரேஷனலைஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி ரேஷனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரல் 1/√of x plus a plus √of x plus b dx இருக்கா. அப்போ இன்டூ ரேஷனலைஸ் பண்ணும் போது சேம் திங் வரும், ஆனா சைன் மட்டும் மாத்தி வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி வரும் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். த ஹோல் திங் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ இது வந்து நியூமரேட்டர்ல வந்துருமா, இது நியூமரேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி வரும். அண்ட் டினாமினேட்டர்ல வந்து என்ன இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், அதாவது இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்ம்ல இருக்கு. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அப்ப என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து அப்ளை பண்றோம். ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் ஆயிடுச்சு மைனஸ் பி ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வரும் இன்டூ டிஎக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி வரும் பை ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஏ வந்துடும். மைனஸ் இருக்கா, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் பின்னு வந்துடும். பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இன்டெக்ரல் போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி வந்துடும். டினாமினேட்டர்ல ஏ மைனஸ் பி இன்டூ டிஎக்ஸ்னு வந்து வரும். இப்போ ஏ மைனஸ் பியை நான் வெளியில எடுத்துக்கிறேன். 1/a மைனஸ் பி வந்துடும். இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus a minus square root of x minus b into dx னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலாம், இது வந்து in terms of powerல எழுதணும்னா ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு எழுதுவோம். ஸோ a minus b integral ax plus a whole power 1/2 minus x, இது வந்து x plus b the whole power 1/2 dx னு வந்து வரும். இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்றோம். என்ன ஃபார்முலானா இன்டகிரல் எக்ஸ் டு த பவர் n dx வந்து யூஸ் பண்றோம். எக்ஸ் டு த பவர் n plus 1 by n plus 1 plus c இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1/a minus b வந்துடும். அண்ட் இங்க வந்து எக்ஸ் டு த பவர் x plus a the whole power 1/2 plus 1 by 1/2 plus 1 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் பி the whole power 1/2 plus 1 by 1/2 plus 1 வந்து வரும். பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். 1/a minus b வந்துடும். அண்ட் இதை வந்து பவர் ஆட் பண்ணோம்னா 1/2 plus 1 அப்படின்றது 3/2. ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ டு த பவர் 3/2 வரும். இங்கேயும் 3/2 வரும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் பி இந்த பவர் 3/2 வரும். இங்கேயும் 3/2 வரும். பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இந்த 3/2 மேல கொண்டு வரேன். அப்போ 1/a minus b 2/3 into x plus a the whole power 3/2 வரும். மைனஸ் 2/3 into x plus b the whole power 3/2 plus c வந்து எனக்கு வரும். இப்போ 1/a minus b வந்துருச்சா, இந்த 2/3 வெளியில எடுத்துடலாமா, into 2/3. அப்போ x plus a the whole power 3/2 minus x plus b the whole power 3/2 plus c வந்து வரும். இது எப்படி வரும், 2/3 into a minus b
x plus a the whole power 3 by 2 minus x plus b the whole power 3 by 2 plus c வந்து எனக்கு வரும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். Third question, integral 1 by x into square root of ax minus x square dx அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க x இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. ஆனா நான் ஸ்கொயர் ரூட்குள்ள x ஸ்கொயரை காமனா எடுக்க போறேன். ஏன் எடுக்க போறேன்னா, அப்பதான் வந்து நான் ஸ்கொயர் ரூட்க்கு வெளியில கொண்டு வரும்போது அது எக்ஸா மாறிடும். அதனால வந்து கொண்டு வரேன். ஸோ இன்டகிரல் 1 பை எக்ஸ் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஒரு எக்ஸ் இந்த எக்ஸோட போயிடும். ஸோ ஏ பை எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும், -1 வந்து வரும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஏ எக்ஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் வந்து என்ன எடுக்க போறேன், எக்ஸ் ஸ்கொயரை வந்து காமனாக வெளில எடுக்கிறேன். வெளியில எடுத்தேன் அப்படின்னா இங்க இல்லாத டேர்ம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இல்லை. அப்போ ஏஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், -1 வந்துடும். எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஏ பை எக்ஸ் -1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து நான் வெளியில கொண்டு வரும் போது எனக்கு என்ன ஆகும், 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸ் -1 வந்து எனக்கு கிடைக்கும், இன்டூ டிஎக்ஸ்னு வந்து வரும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா வந்து ஆயிடும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸ் -1 டிஎக்ஸ்னு வந்து எனக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இந்த a by x -1 இருக்குல்ல, இதுக்கு பதிலா நான் t வந்து போட்டுக்கிறேன். ஸோ புட் a by x -1 is equal to t. இப்போ வந்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எனக்கு என்ன வரும், இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, x to the power -1 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ d by dx of x to the power -1 பண்ணோம் அப்படின்னா minus x to the power -2 வந்துரும், which is -1 by x ஸ்கொயர்னு வந்து வரும். ஸோ அதே தான் வந்து நம்ம இங்க எழுத போறோம். இங்க a கூட இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -a by x ஸ்கொயர், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துடும், dt by dxன்னு வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரேன், -a வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன் நான். அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடும், dx by x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -dt by a அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து dx இருக்கா, டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் இருக்கா. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், dt by a போடலாமா. ஸோ அதே மாதிரி இங்க வந்து tன்னு போட்டுடலாமா. ஸோ இந்த ஃபுல் இதுலயுமே நான் t-யா வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண முடியுதா. ஸோ நான் எடுத்திருக்க வேல்யூ கரெக்ட். ஸோ என்னது, t வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டெகிரல்குள்ள இருக்கிறது வந்து நம்ம ஃபுல்லுமே நம்ம மாத்தி எழுதிட்டோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் t அப்படின்னா நான் எடுத்திருக்கிற t வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ இன்டெகிரல் இப்போ நான் வந்து என்ன பண்றேன், dx பை எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நான் என்ன போடுறேன்னா -dt by a வந்து எழுதுறேன். அதை வந்து -1 by a வெளில எழுதுறேன், dt போட்டுறேன், பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t வந்து எனக்கு வரும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் t அப்படின்றத நான் எப்படி எழுதலாம், இன்டெகிரல் அதோ டினாமினேட்டர்ல இருக்கு, t to the power -1/2 into dt அப்படின்னு வந்து நான் எழுதலாம். இன்டகிரேஷன் அப்ளை பண்றேன், என்ன எழுதுறேன், இன்டகிரல் x to the power n dxக்கு பதிலா x to the power n+1 by n+1 plus c வந்து அப்ளை பண்றேன். ஸோ அப்போ -1/a வந்துடும். அண்ட் இங்க x இருக்கிற இடத்துல t இருக்கு, t to the power -1/2 plus 1 -1/2 plus 1 வரும், பிளஸ் சி வந்து எனக்கு வரும். ஸோ -1/a இருக்கட்டும். இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா t to the power 1/2 அப்படின்னு வந்து எனக்கு வரும், பிளஸ் சி. ஸோ மைனஸ் இங்க a இருக்கா, -1/a, இந்த 2 வந்துருச்சுன்னா 2/a ஆயிடும். இங்க t to the power 1/2 பிளஸ் c வந்து வரும். t பிளேஸ்ல நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஸோ சப்ஸ்டிடியூட் t equal to a by x -1 ஆல்ரெடி நம்ம அதான் எடுத்திருக்கோம், -2/a into a by x -1 the whole power 1/2 plus c வந்து நம்மளுக்கு வரும்.
இதுக்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -2/a, இங்க வந்து என்ன வரும், எக்ஸ் தான் வந்து எல்சிஎம், a மைனஸ் எக்ஸ் வரும், the whole power 1/2 plus c. இது இப்படியும் எழுதலாம், r -2/a square root of a minus x by x plus c அப்படின்னும் வந்து எழுதலாம். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 1/x² இன்டூ x to the power 4 plus 1 the whole power 3/4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த x to the power 4 இருக்குல்ல, அதை வந்து காமனா வெளியில எடுக்கிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி காமனா எடுக்கும் போது அந்த டேர்ம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா டிவைடட் பை தட் டேர்ம் வந்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ இன்டெக்ரல் 1/x² வந்துடும் இன்டூ இது வந்து x to the power 4 வெளியில எடுக்கிறேன். அப்போ 1 பிளஸ் இங்க 1 தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம எதை வெளியில எடுக்கிறோமோ அந்த டேர்மால நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். the whole power 3/4 அண்ட் இங்கேயுமே வந்து என்ன வரும்னா இப்போ x to the power 4, ஏன்னா இங்க என்ன இருக்கு, பவர் வந்து 3/4 அது வெளியில வந்துடும். ஸோ இப்போ வந்து x to the power 4 the whole power 3/4 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அப்போனா இது வந்து a to the power m the whole power n, a to the power m into n ஃபார்ம்ல நம்ம மாத்துறோம், which is x to the power 4 into 3/4. ஸோ 4 கேன்சல் ஆயிடும், x cube வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன்டெக்ரல் 1/x² into x cube வந்துடும் into 1 plus 1/x to the power 4 the whole power 3/4 dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் இன்டெக்ரல் 1/x to the power 5 1 plus 1/x to the power 4 3/4 பவர்ல வந்துடும் இன்டூ dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எதை வந்து டீன்னு எடுத்துக்கிறோம், 1 plus 1/x to the power 4 வந்து நான் டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -4 வந்துடும். அதாவது d by dx of x to the power n வந்து பண்றோம். வந்து n into x to the power n minus 1 வந்து நம்மளுக்கு வரும். இங்க வந்து என்ன இருக்கு, x to the power -4 வந்து இருக்கு, -4 into x to the power -4 minus 1 which is -4 x to the power -5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்க என்ன எழுதுவோம், -4 into x to the power -5 equal to dt by dx அப்படின்னு எழுதுவோம். -4 by x to the power 5 into dx equal to dt வரும். -4 கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ dx by x to the power 5 equal to dt by -4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ in place of dx by x to the power 5 நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், dt by -4 அப்படின்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு வேல்யூ, 1/x to the power 5 1 plus 1/x to the power 4 the whole power 3/4 dxன்னு வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்றேன். என்ன பண்றேன்னா இந்த dx x to the power 5க்கு வந்து மைனஸ் dt by 4 வந்து போட்டுக்கிறேன். ஸோ dt வந்துடும், -1/4 வெளியில வந்துடும், பை இங்க வந்து x to the power 5 வந்து இருக்கா, dx by x to the power 5க்கு தான் வந்து நம்ம dt -1/4 வந்து போட்டுக்கிட்டோம். அண்ட் இது வந்து என்னது, திஸ் இஸ் t to the power 3/4 அதான் நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், -1/4 இன்டெக்ரல் t to the power -3/4 dt அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இன்டெக்ரல் x to the power n dx, அதாவது x to the power n plus 1 by n plus 1 இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ மாத்தி எழுதிக்கிறோம், -1/4 t to the power -3/4 plus 1 by -3/4 plus 1 வந்து நம்மளுக்கு வரும் plus c. ஸோ -1/4 இது வந்து -3/4 plus 1 வந்து நம்ம பண்ணும் போது we will get t to the power 1/4. அதே மாதிரி இங்கேயும் 1/4 வரும், plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ this is equal to -1/4 into 4 வந்துடும் and t to the power 1/4 plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4 கேன்சல் ஆகிடும், -1 t வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், 1 plus 1/x to the power 4ன்னு வந்து எடுத்திருக்கோம், the whole power 1/4 அப்படின்னு வந்து நம்ம எடுத்திருக்கோம் plus c.
ஸோ மைனஸ் 1 plus 1 by x to the power 4 the whole power 1 by 4 plus c தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சம்மோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்ல இன்டெக்ரல் 1 by x to the power 1 by 2 plus x to the power 1 by 3 dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சம் வந்து எப்படி சால்வ் பண்றது? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பவர்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருக்க மாதிரி நம்ம சால்வ் பண்ணல. அதாவது இங்க டோட்டலா இருக்கிற பவர்ல ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. பட் ஆனா இங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பர்டிகுலரா எக்ஸோட பவர் வந்து நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ல வரல. ஸோ இப்போ இந்த சம்ல ஃபிஃப்த் சம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எதை வந்து நம்ம டீன்னு வந்து எடுத்துப்போம்? இப்போ வந்து நம்ம இந்த பார்ட் எக்ஸ் டு த பவர் 1 by 2 பிளஸ் எக்ஸ் டு த பவர் 1 by 3 டீன்னு வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்து சால்வ் பண்ண முடியாது. எக்ஸுக்கு இது ஒரு பவர் இருக்கு, இங்க ஒரு பவர் இருக்கு. ஸோ எக்ஸையே டீன்னு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டா வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகாது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது, அதாவது எக்ஸோட பவர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணுவோம் டி வேல்யூஸ் அப்படின்னா we can take it like 1 by 2 plus 1 by 3, அதாவது LCM of the powers வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இங்க எனக்கு வந்து என்ன வரும், 2க்கும் 3க்கும் LCM வந்து I will get 6. ஸோ அப்போ நான் வந்து என்ன எடுக்கணும்னா put x is equal to t power 6 அப்படின்னு வந்து நான் போட்டு எடுப்பேன். ஸோ ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போனா dx வந்துடும். அண்ட் இங்க வந்து இது வந்து x to the power n டிஃபரன்சியேஷன். ஸோ 6 into t to the power 6 minus 1 which is 5 and dt வந்து நம்மளுக்கு வந்துடும். அதாவது இந்த dt by dx நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். அண்ட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு வந்து 1 ஆயிடும். ஸோ in place of dx வந்து நம்ம என்ன போடலாம், 6t to the power 5 into dt அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ dxக்கு பதிலாக நான் என்ன போடலாம், 6t to the power 5 dt வந்து நம்ம போடலாம். அண்ட் இங்க என்ன இருக்கு, x to the power 1 by 2 வந்து இருக்கு. ஸோ x to the power 1 by 2 x வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், t power 6ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் என்னென்ன எழுதணும், t power 6 the whole power 1 by 2. So அப்போ a to the power m the whole power n, a to the power m into n வந்து பண்றோம், which is t to the power 6 into 1 by 2. இது வந்து 2 1 time 2 3 times t cube வந்து எனக்கு வந்துடும். அதாவது x to the power 1 by 2க்கு பதிலா நான் என்ன போடலாம்னா I can put t to the power 3. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதை முன்னாடி ஸ்டெப்ல சால்வ் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஸ்டெப்ல நான் ஃபர்ஸ்ட் டீயோட வேலையை எழுதிக்கிறேன். அதாவது t to the power 6 the whole power 1 by 2 வந்துடும், பிளஸ் t to the power 6 the whole power 1 by 3 வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்டும் இதே மாதிரி பண்ணோம்னா t to the power 6 the whole power 1 by 3. அப்போனா t to the power 6 into 1 by 3, 3 1 time 3 2 times t ஸ்கொயர் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நான் வந்து என்ன போடலாம், t ஸ்கொயர்னு வந்து போடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6 into t to the power 5 dt வந்துடும். இது வந்து சால்வ் ஆகும் போது t கியூப் பிளஸ் t ஸ்கொயர்னு வந்து வரும். அதுக்கு தான் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ 6 வந்து நான் வெளியில எடுத்துறேன், t to the power 5. இங்க வந்து எது காமனா இருக்கு, t ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ t plus 1 இருக்கட்டும், dt இருக்கட்டும், ஸ்கொயரும் இந்த to the power 5ம் கேன்சல் ஆயிடும். ஸோ 6 integral t to the power 3 by t plus 1 dtன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், add and subtract 1 in the numerator. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 6 integral t cube minus 1 plus 1 by t plus 1 dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 6 வந்துடும். இங்க வந்து நம்ம t cube plus 1 மட்டும் எடுத்துக்கிறோம் by t plus 1. அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, ரிமைனிங் இருக்கிறது minus 1 by t plus 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். the whole thing into dt வந்து நம்மளுக்கு வரும். And this is of the form a cube plus b cube. So a cube plus b cube formula வந்து என்னது, a plus b into a square plus b square minus ab. So இந்த ஃபார்மேட்ல நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா இன் பிளேஸ் ஆஃப் a எனக்கு என்ன இருக்கு, t இருக்கு. அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் b 1 வந்து இருக்கு. ஸோ 6 integral t plus 1 into t square plus 1 minus
t வந்து நம்மளுக்கு வரும் by t plus 1 வந்து வரும் minus 1 by t plus 1 வந்து வரும் the whole thing dt வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த t plus 1 இந்த t plus 1 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6 வெளியில இருக்கும் இன்டகிரல் t ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் டி டிடி வந்துடும் மைனஸ் இன்டகிரல் 1 by 1 plus t dtன்னு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். அப்போ 6 வந்துடும். டி ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது டி கியூப் பை 3 வந்துடும் பிளஸ் டி வந்துடும் மைனஸ் டி ஸ்கொயர் பை 2. அதாவது டீயை இன்டகிரேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் பை 2 வரும் மைனஸ் இது வந்து லாக் யூஸ் பண்ணலாம். லாக் மாடுலஸ் ஆஃப் 1 plus t plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து இன் பிளேஸ் ஆஃப் டி நம்ம அதான் எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன இருந்தது நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி டு த பவர் 6. அப்போ இங்க வந்து எக்ஸ் இல்லாம இப்போ வந்து டி கியூப் அது மாதிரி இருக்கு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் இந்த பக்கம் வரும்போது எக்ஸ் டு த பவர் 1 by 6 வந்து நம்மளுக்கு ஆயிடும். ஸோ 6 இங்க வந்து என்ன போடணும் இன் பிளேஸ் ஆஃப் டி எக்ஸ் டு த பவர் 1 by 6 the whole cube அப்படின்னு வரும் by 3 பிளஸ் x to the power 1 by 6 வரும் minus x to the power 1 by 6 the whole square by 2 வந்துரும் minus log modulus 1 plus x to the power 1 by 6 modulus plus c வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இது அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். a to the power m to the power n அதாவது a to the power m the whole power n என்ன பண்ணோம் a to the power m into n பண்ணோமா. ஸோ x to the power 1 by 6 the whole cube இருக்கு அப்படின்னா என்ன பண்ணோம் x to the power 1 by 6 into 3 3 1 time 3 2 times. ஸோ x to the power 1 by 2 அப்படின்னு வந்து வந்துடும். இது வந்து x to the power 1 by 3 வந்துடும். அப்போ 6 x to the power 1 by 2 by 3 plus x to the power 1 by 6 minus x to the power 1 by 3 by 2 வந்துடும் minus log modulus 1 plus x to the power 1 by 6 plus c வந்து எனக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க 6 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து 6 வந்துடும். ஸோ அப்போ இன்டூ 2 ஸோ 2 ரூட் எக்ஸ் வந்துடும் பிளஸ் இங்க வந்து 6 x to the power 1 by 6 வந்துடும். இங்க வந்து மைனஸ் 3 x to the power 1 by 3 வந்து வந்துடும் அண்ட் இங்க வந்து மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் 1 by 6 பிளஸ் சி வந்து இருக்கு 6. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுத்தோமா. அப்போ இங்க வந்து என்ன வரும் 1 இருக்கா. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 6. ஸோ 6 வரும் அண்ட் இது எல்லாத்தையும் ஒன்னா எழுதிக்கிறோம் 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 6 எக்ஸ் டு த பவர் 1 by 6 மைனஸ் 3 எக்ஸ் டு த பவர் 1 by 3 மைனஸ் இங்க வந்து 6 log modulus of 1 plus x to the power 1 by 6 வந்து வரும் பிளஸ் c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த 6 இந்த 6 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு 2 ரூட் எக்ஸ் பிளஸ் 6 x to the power 1 by 6 மைனஸ் 3 into x to the power 1 by 3 மைனஸ் 6 log modulus of 1 plus x to the power 1 by 6 பிளஸ் c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புக்ல வந்து மாடுலஸ் போடாம நம்ம பிராக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து இங்க எக்ஸ் டு த பவர் 1 by 6ன்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து ஈவனா தான் இருக்கும் அப்படின்ட்டு அங்க வந்து பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணும்னா அதை வந்து மாத்திக்கலாம், இல்லாட்டினா இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.